சித்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிருப்பானா? என்னால தான் சித்து அவங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கான். நம்ம கால் பண்ணி அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு மறுபடியும் சித்து ஏதாச்சும் சொல்ல போறாங்க. அவனா கால் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். இவையா நான் தனியா ரூம்ல உட்காந்துட்டு சிரிச்சிட்டு உட்காந்துருக்கா. ஏ காயத்ரி அடியே அப்பத்த எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்க? என்னத்த பட்டி அங்க சிரிச்சிட்டு இருக்க நீ? இவன் என்ன நம்ம பேசுறத காதுல வாங்குற மாதிரி தெரியலையே. ஒரு வயசு பொண்ணு ரூம்ல உட்காந்துட்டு மெய் மறந்து எதையா நான் சிரிச்சிட்டு இருக்காள. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியா படல. இந்த ராதா கிட்ட சொன்னா எங்கேயாச்சும் கண்டிக்கிறான் இவள. ஏதாவது சொன்னா தாய் இல்லாத பிள்ளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போமான்னு என்ன திட்டுறான். ஏ காயத்ரி அடியே என்னத்தி பண்ணிட்டு இருக்க? அப்பதா யாருமே இல்லை என்னத்தை பார்த்துட்டு நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க? நீ பண்றது எதுவுமே எனக்கு சரியா படல. உன் அப்பன் சொன்னா என் பேச்சு கேட்கவும் மாட்டேங்கிறான். அப்பதா என்னடி எதுக்கிட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருக்க நீ? ஏதாவது கேட்டோம்னா ஏதாவது காரணத்தை சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்க நீ. அப்பதான் வந்ததே கவனிக்கல. அடியே ஒன்னு தண்டி கேட்கறேன் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அப்பதா சந்தியா கால் பண்ணியிருந்தா. அப்பதா அவகிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். சந்தியா கால் பண்ணாலா? பொம்பளை பிள்ளை கால் பண்றதுக்கு எப்படி சிரிச்சுட்டு உட்காந்துருக்க நீ? அப்பதான் சந்தியா தான் அப்பதான் கால் பண்ணா. அம்மா என்னம்மாச்சு ஏமா இப்ப கத்திக்கிட்டு இருக்க? அடே கத்திக்கிட்டு இருக்கானா? இவ தனியா ரூம்ல உட்காந்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்காடா. கேட்டதுக்கு சந்தியா கால் பண்ணா அதனால தான் சிரிக்கேன்னு சொல்றா. ஒரு வயசு பொண்ணு ரூம்ல உட்காந்துக்கிட்டு தனியா சிரிக்கிறது நல்லதுக்கு இல்லை தம்பி. அம்மா அவ ஃப்ரெண்டு கால் பண்ணிருப்பா, அதனால சிரிச்சிட்டு இருந்திருப்பா. இது ஏமா பெரிய விஷயமாக்குறீங்க? ஏன்டா நீ எதுவுமே பெரிய விஷயமாவே பார்க்க மாட்டியாடா? ஒரு வயசு வந்த பொண்ணு தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடுறேன். என்ன திட்டிட்டு இருக்க? அம்மா நான் தான் சொல்றேன்ல வாங்க நீங்க வெளில. ஒரு வயசு பொண்ணு தனியா உட்காந்து சிரிக்கிறது நல்லது நினைச்சிட்டு இருக்கியாடா நீ? அம்மா நான் தான் சொல்றேன்ல நீங்க வாங்க. அம்மா இல்லாத பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து இவளுக்கு எடுத்து வச்சிருக்க. ஒரு நாள் 10 பேருக்கு முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்த போற தம்பி. அன்னைக்கு தானே அதை புரியும் நான் ஏன் போய் சொல்றேன்னு. அம்மா அப்பதான் வயசாயிட்டதுல அதனாலதான் அப்படி பேசுறாங்க. நீ அதை எதுவும் மனசுல வச்சுக்காதம்மா. சரிங்கப்பா. சரிம்மா நீ தூங்குமா, காலைல காலேஜ் போகணும்ல. சரிப்பா. அப்பா நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காருல்ல, நம்ம தான் அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் சீக்கிரம் நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அம்மா என் மேல கோவமா இருக்கீங்களா? ராதா வர வர என் பேச்சை நீ கேட்கவே மாட்டேங்கிற. அம்மா அப்படிலாம் இல்லம்மா. உன் பொண்ணுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து நீ கெட்டுக்கிட்டு இருக்க. அம்மா போது ராதா, அவ எங்க போய் உன்னை அசிங்கப்படுத்த போறான்னு தெரியல. தனியா ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு சிரிச்சிட்டு உட்காந்துருக்கா. நான் சொல்றேன் நீ கேட்கவே மாட்டேங்கிற அவளை. வர வர காய்கறி நடவடிக்கையில் எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக தாம்மா இருக்கு. அதனால தான் காலையில் கல்யாணம் தரகிற வர சொல்லிருக்கம்மா. என்ன ராதா சொல்ற? நானும் காய்கறி கவனிச்சுக்கிட்டு தாம்மா இருக்கேன். முன்ன மாதிரி இல்லை அவ, நம்ம கிட்ட எதுவும் மறைக்கிறா. ராதா இதை தான் நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதனால தான்மா நான் கல்யாணம் தரகிற வர சொல்லியிருக்கேன். காலையில் ஃபோட்டோவையும் ஜாதகத்தையும் கொடுத்து விடும். நல்ல இடமா வந்தால் சொல்லுவார். சரி ராதா. கல்யாணம் முடிவாகிற வரைக்கும் அவள்கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசாதீங்கம்மா. அவள் நம்மளை முட்டாளாக்குறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நாளைக்கு நம்மளும் அப்படியே இருப்போம். சரி ராதா நீ சொல்லிட்டீல, இனிமே நான் ஏன் அவள்கிட்ட கோவப்பட போறேன்? சரிங்கம்மா சரிங்கம்மா. ரொம்ப நேரம் ஆகுதுல்ல, நீங்கள் போயிட்டு தூங்குங்க. சரிப்பா ராதா நீயும் போய் தூங்குப்பா. சரிங்கம்மா. காயத்ரி எங்களுக்கு தெரியாம நீ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க. உன் அப்பா நல்ல முடிவு தான் எடுத்திருக்கான். என்ன ராதா வாசலை பார்த்துட்டு இருக்க? நைட்டே மட்டும் சொன்னல காலையில் தரகுற வர சொல்லிருக்கேன்னு. அதான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு, அவருக்காக தான்மா காத்துட்டு இருக்கேன். சரிப்பா ரொம்ப சந்தோஷம் ராதா. நீ கூட நைட்டு என்ன சமாளிக்க தான் ஏதோ சொல்றேன்னு நினச்சிக்கிட்டேன்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இப்போ வந்துடுவாருமா. நல்ல பெரிய இடம் தான் போல் இருக்கு. வாங்க 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 தரகரே. சார் என்ன சார் தரகர்னு கூப்பிடுறீங்க? கல்யாண புரோக்கர்னு கூப்பிடுங்க. சரி சரி வாங்க உட்காருங்க தம்பி. சரிங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் அம்மாவை டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்கிறேன். சார் நான் வர வழியில தான் சார் குடிச்சிட்டு வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க சார். வீட்டுக்கு வந்திருக்கீங்க, டீ குடிக்காம எப்படி? இருங்க தண்ணியாச்சும் எடுத்துட்டு வர சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். என்ன தம்பி வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் குடிக்காம பேசுறேங்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கம்மா. வர வழியில தான் டீ குடிச்சிட்டு வந்தேன். சரி தம்பி. சரிங்க சார். உங்கள் பொண்ணுக்கு எப்படி நீங்கள் மாப்பிள்ளை பார்க்குறீங்க சொன்னீங்கன்னா அது மாதிரி நான் பார்ப்பேன். தம்பி நல்ல குடும்பமா இருக்கணும், நல்ல வசதியா இருக்கணும், பையன் நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும் தம்பி. அது மாதிரி பாருங்க. சரிங்கம்மா, பொண்ணுக்கு எத்தனை பொண்ணு போடுவீங்க? என் சொத்துல பாதி என் பொண்ணுக்கு தான்ப்பா. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல வசதியான பையனா, நல்ல குணமா இருக்கணும், நல்ல குடும்பமா இருக்கணும். அப்போ கமிஷன் எப்படி நம்ம 1 லட்சமாச்சும் கேட்கலாம் போல் இருக்கே. நீங்க 2 லட்சம் கேட்டாலும் நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். ஆனா மாப்பிள்ளை நல்ல குணமா இருக்கணும், நல்ல குடும்பமா இருக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். சரிங்க சார் நான் பார்த்துக்கிறேன் சார். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, உங்கள் பொண்ணுக்கு அடுத்த தை மாதமே கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. பார்க்கும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? பார்க்கணுன்னு. சரி இருங்க, நான் போய் பொண்ணுடைய ஃபோட்டோவும் ஜாதகத்தையும் எடுத்துட்டு வரேன். சார் அதெல்லாம் ஒன்றும் ஃபோட்டோ வேணாம், ஜாதகம் வேணாம் சார். எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருங்க சார். இப்போல்லாம் யார் சார் ஃபோட்டோவை கையில் கொடுக்குறா? எல்லாம் வாட்ஸ்அப்பில் இட்டுது. ஜாதகத்துலேருந்து எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புகிறோம். நீங்கள் ஃபோனில் அனுப்பி விடுங்க,
நான் பார்த்துக்கிறேன். அப்பா யாருப்பா இவங்க? அம்மா இவர் கல்யாணத்தை இருக்குமா? அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண போறீங்களாப்பா? அதான் வர சொல்றீங்களா? அண்ணனுக்கு இல்ல காயத்ரி, உனக்குடி. அப்பதான் என்ன சொல்றீங்க? எனக்கா? ஆமாமா உனக்கு தான். பொண்ணு நீ இருக்கும்போது உன் அண்ணனுக்கு எப்படிமா கல்யாணத்தை பண்றது? முதல்ல உனக்கு முடிக்குமா, அதுக்கப்புறம் அண்ணனுக்கு முடிக்கும். அப்பா நான் இன்னும் காலேஜே முடிக்கல, அதுக்குள்ள எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பதா. இப்போ மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாதாம்மா நீ காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள கல்யாணத்தை முடிக்க முடியும். அப்பா எனக்கு கல்யாணம்லாம் வேணாம்ப்பா, மேல நான் படிக்கணும்னு இருக்கேன். நீங்க என்ன கல்யாணம் கட்டி கொடுக்க இருக்கீங்க? ஏம்மா இப்போல்லாம் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட படிக்குதுங்க. கல்யாணம் கட்டிக்கிட்டு நீ அம்மா படிப்போனாலும் படியாம்மா. பா ப்ளீஸ்ப்பா வேணாம்ப்பா. அம்மா காயத்ரி உனக்கு ஒன்றும் தெரியாது. அப்பா உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன் எது பண்ணாலும். உன் ஃபோட்டோ மட்டும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடு. பா வேணாம்ப்பா, ஃபர்ஸ்ட் காலேஜ் முடிச்சிடறேன்ப்பா, அதுக்கப்புறம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா. அம்மா அப்பா சொல்கிறேன்ல கேட்க மாட்டியா நீ? போயிட்டு நீ ஃபோட்டோ மட்டும் அனுப்பிவிடு வாட்ஸ்அப்பில் என் நம்பருக்கு. என்னங்க சார், பொண்ணுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா? அப்படிலாம் இல்லை தம்பி, காலேஜ் படிக்கிற பொண்ணு எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கும். கொஞ்சம் அப்படிதான் மறந்து பிடிப்பாங்க. நம்ம தான் பெரியவங்க பார்த்து கல்யாணம் கட்டி வைக்கணும். நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. காயத்ரி அதான் அப்பா சொல்லிட்டான்ல, போட்டோ ஃபோனுக்கு அனுப்பிவிடு. அப்பதான் எனக்கு என்ன வயசு ஆகுது, அதுக்குள்ள எனக்கு கல்யாணம் கட்டி அனுப்பிவிடலான்னு பாக்குறீங்க? அடி உன் வயசுல எனக்கு கல்யாணம் முடிஞ்சு உன் அப்பனே பிறந்துட்டாண்டி. அப்பதான் அந்த காலத்துல நடந்ததெல்லாம் இப்ப இந்த காலத்துல பேசிட்டு இருக்கேன். 12வது படிக்கிறதுக்குள்ள கல்யாணம் கட்டிக்கிட்டு வருதுவோ என்னமா? அந்த காலத்து கதையை பேசக்கூடாதாமல? அம்மா காயத்ரி நீ போயிட்டு உன் ஃபோட்டோ அனுப்புமா. அப்பா வேணாம்ப்பா. போமா. பொண்ணு நல்லா வளர்த்துருக்கீங்க சார். நீங்கள் போனோடனே போயிடுச்சு பொண்ணு. சரி அப்போ நான் ஃபோட்டோ ஜாதகத்தெல்லாம் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விட்டுறேன். சரிங்க சார். ஏன்பா எதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க? இல்லைம்மா, வந்ததுக்கு ஏதாவது செலவுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அதான். எல்லாமே ஃபோனில் கேட்குறீங்க, பைசா மட்டும் கையில் கேட்குறீங்க. உங்கள் நம்பருக்கு அனுப்பி விட்றேன் போங்க. ஃபோனுக்கு அனுப்புறீங்களா சார்? சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். அப்போது நான் கிளம்புறேன் சார், வரமா? சரிங்க தம்பி, நல்ல வரனா கொண்டுட்டு வாங்க. என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, உங்கள் பேத்தி கல்யாணம் முடிக்காமல் நான் விட மாட்டேன். சரிங்கப்பா, ரொம்ப சந்தோஷம். சரி வரேங்க சார். சரி வாங்க. நல்லாதான்ப்பா பேசுறாரு, நல்ல இடமா கொண்டு வருவான்னு தான் நினைக்கிறேன். பாக்குமா இது மாதிரி தரகன்னா வாயிலே வடை சுட்டுட்டு போயிடுவாங்க. இன்னும் 2 பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கோம்மா, அவங்களுக்கும் ஜாதகத்தையும் ஃபோட்டோமே அனுப்பிவிடும். ஆமா ஆமா, இவரே நம்பிட்டு இருக்க முடியாதுல்ல. 2 பேர்கிட்ட சொன்னது ரொம்ப நல்லதுதான்ப்பா. அவங்களும் ஏதாவது நல்ல இடமா தான் கொண்டு வருவாங்கல்ல. ஆமாம்மா